இவ்வளவு ஒழுங்கு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அண்ணாவை பற்றி பேசுகிறாரு. என்னைக்காவது கடமை கண்ணியம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும் பேசியிருக்காரு என்னைக்காவது? அவங்களுக்கு வெக்கம், மானம் எதுவுமே கிடையாது. நாட்டில் எத்தனையோ கோரிக்கை மாநாடுகள் நடந்திருக்கிறது. உங்கள் ரசிகர்களுக்கு அது உற்சாகமாக இருக்கலாம். சரி, இதையெல்லாம் விஜய் வந்து நேரடியாக கண்டிக்கிறாரான்னு ஒரு கேள்வி. ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாதிரியே மைக்கை பிடிச்சி, டேய் இறங்கு இறங்கு கீழே இறங்கு அப்படின்னு கத்துவார். 3 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3வது பாயிண்ட்டுக்கு போகவே முடியல. மக்கள் சந்திப்பையே உங்களால் திட்டமிட்டு நிகழ்த்த முடியாத நீங்கள் எப்படி அரசியல் கட்சியை நீங்கள் நடத்த போறீங்க? இளைஞர்களாக இருக்கிறதுனால, சினிமா நடிகராக இருக்கிறதுனால, இவரை பார்க்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டதுனால, தாவேகா தொண்டர் ஒருத்தன் கூட நாங்கள் வீட்டில் படுக்க மாட்டோம், ஜெயிலுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கான். விஜயும் செட்டிங் தான் பண்ணுறாரு. இதுவும் செட்டிங் தான். என்னென்ன அதிலே தெரியலையே. எல்லா இடத்துலையும் விஜய் விஜய்னா இப்போ விஜய் வந்து தெருவாக வருவாரா? விஜயை பொறுத்த வரையில் காதல் படமாக நடித்து கல்யாண மண்டபமாக கட்டின செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். ஒரு டுபாகூர் தமிழ் தேசியத்தை வந்து சீமான் உருவாக்கிட்டார். அதே மாதிரி திராவிட கொள்கையை பூரா எடுத்து வச்சுக்கிட்டு நான் தான் உண்மையான திராவிட கட்சி, திராவிடத்தின் பேரால் வந்து இரட்டை வேடம் போடாதவர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இவர் அந்த இரட்டை வேடமாக போடுறக்கா வந்திருக்கிறார். வாய் சவுடால் பேசுறதுனாலையோ, அறிக்கை வெளியிடுறதுனாலையோ ஒரு அரசாங்கம் யாரை பார்த்தா அச்சப்படாது, தன் கொள்கையை மாற்றிக்கொள்ளாது. விஜய் வந்து இன்னும் அரசியல் செய்ய தொடங்கலை. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் விஜயோடைய அரசியல் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. அவரை பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. மக்கள் களத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாரு. சுற்றுப்பயணம், பரப்புரை பயணம்லாம் வர ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தடுத்து தலைவரோட பிறந்தநாள், அண்ணாவோட பிறந்தநாளுக்கு வந்து கண்டன அறிக்கை வெளியிறதா இருக்கட்டும், ஒரு வாழ்த்து செய்தி வெளியிறதா இருக்கட்டும், கொஞ்சம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் மோடுக்கு வராரு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் வந்து கள அரசியலுக்கே வரவில்லை என்கிற கடுமையான விமர்சனத்தை பல பேர் முன்வைத்தார்கள். நான் உட்பட பல பேர் முன்வைத்தார்கள். அது அவர் காதுக்கு சென்று சேர்ந்ததற்கு பின்பு ஒரு பயண திட்டத்தை வந்து உருவாக்க வேண்டும் என்கிற முயற்சியில் அவங்க இருந்தாங்க. அப்புறம் எல்லாருக்குமே தெரியும், நம்மளே கூட பேசியிருக்கோம், வாரம் ஒரு நாள் விடுமுறை கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சனிக்கிழமையை தேர்வு செய்தார். அப்படி தேர்வு செய்த முதல் நிகழ்ச்சியை திருச்சியில் வந்து ஒரு ஒன்று கூடுகிற நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனி விமானத்தில் வந்து இறங்கினார். விமான நிலையத்தில் இருந்து அவருக்கு அனுமதி தந்த இடத்துக்கு வருவதற்கு 5 மணி நேரம் ஆச்சு. 15 நிமிஷத்தில் கடந்து வர வேண்டியதை 5 மணி நேரம் ஆக்கிருச்சு. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அவர் விமானத்தில் தான் வர்றாரா, தனித்த காரில் வர்றாரா? இப்போ மதுரைக்கு வந்து காரிலே போனார்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி வர்றாரா? அவருடைய பயண திட்டத்தை அறிவிக்காமல் இருந்திருந்தால் விமான நிலையத்துக்கு முன்னால் அப்படி ஒரு கூட்டம் திரண்டிருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அவர் எந்த பாயிண்டில் பேசுகிறாரோ அங்கே மட்டும் தொண்டர்கள் கூட வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தால் இந்த வாகனம் போய் வந்து ஒரு போக்குவரத்து நெரிசலிலே போய் மாட்டிக்கொள்வது அல்லது வந்து ஒரு ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்குவது என்பது நிகழ்ந்திருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இதை யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தா, விஜய் வாகனத்தை நகர விடாமல் செய்கிறது வந்து திமுக காரன் கிடையாது, நாம் தமிழர் கட்சி கிடையாது, பாஜக கிடையாது, தாவேகா தொண்டர்கள் தான். ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி நடந்து போகிறாங்க. நடந்து போகக்கூடிய அளவுக்கு பஸ்ஸு நகர்றது நம்ம பார்க்குறோம். அப்போ விஜய்க்கு வந்து எங்கே பிரச்சனை இருக்குது? விரித்தவர்களே மாட்டிக்கொள்ளும் விசித்திர வளையும்பாங்க. அவனே வளைய விரித்து அவனே போய் படுத்துக்கு. இங்கே சில ஆங்கில படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தீவுக்கு பயணம் போவாங்க. போய் அந்த தீவில் போய், ஐயோ அந்த தீவில் நான் தனியாக மாட்டிக்கொண்டேன் அப்படின்பாங்கல்ல. அது மாதிரி இவங்களே ஒன்றை ஏற்பாடு பண்ணி, இவங்களே ஒரு தெருமுறுக்கு ஆளுகளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இவங்களே சொல்கிறாங்க, தாவேகாலிருந்தே சொல்கிறாங்க மரத்து மேலே ஏறக்கூடாது. பாருங்கள், ஒரு உலகத்தில் வந்து மரத்து மேலே ஏறக்கூடாதுன்னு யாருக்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். மனிதர்களுக்கு சொன்னது தான் முதல் முறை. மரத்து மேலே ஏறக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வந்து நீங்கள் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்பது வந்து ஒரு விஞ்ஞான கருத்தாக இருக்கிறது இன்றைக்கி வரைக்கும். அதில் பாதி பேர் மனிதனாகவே ஆகலை, அப்படியே நின்று போச்சு. அதுதான் வந்து இப்போ இந்த மாதிரியான ஆளுகளாக வர்றாங்க என்று நீங்கள் கிளையிலேருந்து குதிக்கிறது, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கான இலக்கணமாக மாறுமா? உங்கள் ரசிகர்களுக்கு அது உற்சாகமாக இருக்கலாம்.
சரி, இதையெல்லாம் விஜய் வந்து நேரடியாக கண்டிக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எனக்கு தெரியும், திருமாவளவனுடைய மாநாடுகள் கூட்டங்களில் வரம்பு மீறிய கூட்டங்கள் வருகிற போது திருமாவளவன் வந்து ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாதிரியே மைக்கை பிடிச்சி, டேய் இறங்கு இறங்கு கீழே இறங்கு அப்படின்னு கத்துவார். பல பேரை மேடையை விட்டு நீ கீழே இறங்கு, ஏன் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க மேடையில் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்போ குறைந்தபட்சம் அதற்கான கண்டன குரலையாவது விஜய் எழுப்பியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, இந்த பிள்ளையும் வந்து தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டது மாதிரி கூட்டத்தையும் கூட்டி அதுக்குள்ளே நெரிசலையும் ஏற்படுத்தி அந்த நெரிசலை அவரே ரசிக்கிறாராங்கிற மாதிரி நடந்துக்கிறார். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவரோட பார்வைக்கு வந்துச்சு. ஏன்னா பெரிய கூட்டமாக இருக்குது, எங்கே என்னென்ன நடக்குது, யாரெல்லாம் வந்து வரம்பு மீறி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவரோட பார்வைக்கு வந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. பார்வைக்கு வந்துச்சான்னா மக்களை பார்த்துக்கிட்டு தானே வண்டியில் வர்றாரு. அவருக்கு என்ன பார்வைக்கு யாராவது திரை போட்டாங்களா என்ன? சார் நிறைய இடங்களில் அந்த மாதிரி இருந்தது போது அவர் எல்லா இடத்தையும் பார்த்துருக்க முடியுமா? வந்து செட்டப் பண்ணுறதுலாம் நீங்கள் சொல்கிறீங்களா, அதான் குறிப்பிட்டீங்களா, அதெல்லாம் பார்க்க முடியுமா? அதெல்லாம் அவருக்கு உறுதியாக தெரியும். அறிக்கையே விடுறாரு, நீங்கள் எங்கேருந்து வேணாலும் குதிங்க, மரத்து மேலேருந்து குதிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி நடத்துகிறாங்க. இவ்வளவு ஒழுங்கு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அண்ணாவை பற்றி பேசுகிறாரு, என்னைக்காவது கடமை கண்ணியம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும்னு பேசியிருக்காரு என்னைக்காவது? அப்போ என்னென்னா, முதல் நாள் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இவன் எப்படி பாலாபிஷேகம் செய்வானோ, எப்படி விசில் அடிப்பானோ, கலர் பேப்பரை தூவுவானோ, பூக்களை அள்ளி கொட்டுவானோ, இல்லை வந்து கொதிக்க தண்ணியை கூட கொண்டு வந்து ஊட்டுவாங்க, மேலே ஏறி எப்படி டான்ஸ் ஆடுவாங்களா தேட்டருக்கு முன்னாடி, அந்த மனநிலையிலே இருந்து ஒரு அரசியல் கட்சிக்கு நம்ம மாறி இருக்கிறோம் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னும் அவர்கள் வந்து சேரவே இல்லை. அந்த மனநிலை கூட அவர்களுக்கு மாறவில்லை. இதை வச்சுக்கிட்டு 3 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 3வது பாயிண்ட்டுக்கு போகவே முடியல. இப்போ உங்களால் எப்படி வந்து ஒரு மக்கள் சந்திப்பையே உங்களால் திட்டமிட்டு நிகழ்த்த முடியாத நீங்கள் எப்படி அரசியல் கட்சியை நீங்கள் நடத்த போறிய, எப்படி அதை வந்து ஒழுங்குபடுத்த போறிய, எப்படி வழி நடத்த போறிய, உங்கள் மேலே நம்பிக்கை வர்ற அளவுக்கு மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் நடந்துக்கிற போறீங்கன்னு ஒரு பல கேள்வி இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அவர் இந்த இடத்துல இருந்து இன்னொன்று என்னென்னா, வேறு எந்த கட்சி தலைவருக்கும் இல்லாத ஒரு விஷயம், அவர் கிளம்புறதுல இருந்தேன், ஃப்ளைட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடியில் இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு பாத்ரூமுக்கு மட்டும்தான் அவங்க லைவ் வைக்கலை. சேட்டலைட் சேனல்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு வெக்க மானம் எதுவுமே கிடையாது. இந்த நாட்டில் எத்தனையோ கோரிக்கை மாநாடுகள் நடந்திருக்கிறது. அப்போயெல்லாம் வந்து அவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லைவை வந்து ரொம்ப செலக்டிவாக சில பேருக்கு தான் அது கொடுப்பான். இப்போ இன்றைக்கி கூட தான் வந்து மல்லை சத்யா வந்து ஒரு தனிப்பட்ட இது நடத்துகிறாரு, அண்ணா பிறந்தநாள் விழாவுக்கு தனியாக ஒரு அமைப்பு மாதிரி நடத்துகிறாரு. எத்தனை தொலைக்காட்சி ஊடக முக்கியத்துவம் தருவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, டிஆர்பி ரேட்டிங் ஏறணுங்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ மதுரையில் வந்து சிபிஎம்மோட மாநாடு நடந்துச்சு. மாநாடு மதுரை முழுக்கவே செங்கொடிகள் பறந்தது. எவனா லைவ் போட்டானா? பாரத் ஜோடோ யாத்திரைன்னு ராகுல் காந்தி நாடு முழுக்க அவர் நடந்தார், லைவ் போட்டானா? அது விவாதமாக கூட பெரிய அளவில் வரவிடாமல் பார்த்துக்கிட்டாங்க பல சேனல்களில். ஆனால் இருமுனா தும்முனா நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார், அண்ணாமலை என்ன சொன்னார்னு வலதுசாரிகளுடைய அர்த்தமற்ற எத்தனையோ பேச்சுக்களை விவாதமாக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் முறையாக ஒரு அரசியல் செய்கிறவர்களை நீங்கள் எத்தனையோ மாநாடுகளை பார்த்துருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் பேச்சை வந்து ஒளிபரப்பியிருப்பாங்களே தவிர ஒருபோது வந்து இந்த மாதிரியான கூட்டம் கூடுவதை குறித்து வியப்பெல்லாம் அவங்க வெளியிட மாட்டாங்க. அப்போ இதுக்குள்ளே ஒரு மார்க்கெட்டிங் இருக்கிறதை தவிர உண்மையிலேயே அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்களா, ஒரு கும்பல் மனோபாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்களா என்கிற பல கேள்விகள் இருக்கிறது. ஓகே சார், அதாவது அவர் சுற்றிக்கூடிய அந்த ரசிகர்கள் அவங்களாம் தொண்டர்களாக மாறினாங்களா, அரசியல் மையப்படுத்தப்பட்டாங்களா அப்படின்ற சில கேள்விகள்லாம் இருக்குது. அது செகண்டரி. அங்கே அவர் பேசின விஷயங்கள், ஆளும் திமுக அரசுடைய வாக்குறுதி பற்றி கேள்வி எழுப்புறாரு. நிறைய விஷயத்தை பின்பாயிண்ட் பண்ணி கேட்குறாரு. நீங்கள் அவ்வளோ சொன்னீங்க, இவ்வளோ செஞ்சீங்களா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாரு. நிறைய விஷயத்தை பின்பாயிண்ட் பண்ணுறாரு. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் யார், பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார், அவங்க அந்த தொகுதி எப்படி வச்சுருக்காங்க, அந்த மாவட்டத்தை எவ்வளோ அழகாக நிர்வகிக்கிறாங்க, இந்த மாதிரியான சில சிக்கல்லாம் வந்து தொட்டு அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் என்ன நெருக்கடியை ஆளும் அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கு? எந்த நெருக்கடியும் தராது. இப்போ மணல் கொள்ளை நடக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னால், தாவேகா தொண்டர்களை தாண்டி ஒரு மணல் லாரி கூட ஓடாதுன்னு சொல்லி களத்துக்கு நானே வர்றேன் அப்படின்னு சொல்லி அரசு அச்சுறுத்துறவங்களை பார்த்து தான் அரசாங்கம் வந்து ஆகா செயல் திட்டம் வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரோட்டோரமாக போகிற போக்கில் இந்த அவனும் சரியில்லை இவனும் சரியில்லை எவனும் சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி தான் இவங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. அரசியல் என்பது வெறும் அறிக்கைகள் அல்ல, வெறுமனே வந்து கோரிக்கைகள் அல்ல, அதை தாண்டி களச்செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. இவர் ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி அதை நடத்துகிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், திருச்சிக்கு ஒன்றுமே திமுக செய்யலை, திமுக அரசு செய்யலை அப்படின்னு ஒரு பேசுகிறார்ல. திருச்சியினுடைய மையப்பகுதியில் பஞ்சப்பூர் என்று ஒரு பேருந்து நிலையம் சர்வதேச விமான நிலையங்களை விடவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது.
நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மேம்பாலங்களும் சாலை வசதிகளும் ஏறத்தாழ திமுகவினுடைய அரசால் உருவாக்கப்பட்டது. இங்கே எந்த மேம்பாலம், கிண்டி மேம்பாலமாக இருக்கலாம், எந்த மேம்பாலமாக நீங்கள் எடுத்தீங்கனாலும் நீங்கள் போய் அதில் கல்வெட்டு இருக்குது, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ பல சாலை மேம்பாடாக இருக்கட்டும், மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், இன்றைக்கு அறிவு புரட்சியை விளைவிக்கக்கூடிய பிரம்மாண்டமான நூலகங்களாக இருக்கட்டும், கலைஞர் நூற்றாண்டு நூலகங்களாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. செய்ய தவறிய விஷயங்களை சுட்டி காட்டுவது என்பது புதிதாக அரசியல் கட்சிக்கு வந்தாலும் எதிர்க்கட்சியாக வந்தாலும் அது செய்யலாம். ஆனால் நீ எடப்பாடி பழனிசாமி அதான சொல்கிறாரு. இல்லை, இப்போ நீங்கள் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அதிமுகவிலையும் மணல் கொள்ளை நடந்தது, திமுகலையும் நடக்குது அப்படின்னு ஒரு ஒப்பீடு இருக்குது. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, நீ யோக்கியமானு கேட்பாங்கல்ல. அந்த இடத்துல அவர் பேசுவதற்கு இவர் பேசுவதற்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், களத்தில் நான் வந்து மணல் லாரியை ஓட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்தால் மட்டும்தான் ஒரு அரசு வரைக்கும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மணல் லாரி விஷயத்தில், இந்த மணல் கொள்ளை விஷயத்தில் பின்பாயிண்ட் பண்ணி சொல்லலை. ஆனால் இந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு செய்யாமல் விட்டுட்டீங்க, மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை பின்பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு. அது சொல்கிறது மூலமாக என்ன சொல்கிறேன்னா, நான் ஆட்சிக்கு வரும்பொழுது, நான் ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதி கொடுக்க மாட்டேன், நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை மட்டும் தான் கொடுக்க போகிறேன், நடைமுறை சாத்தியம் இல்லாத அறிவிச்சிட்டு செய்யாமல் போகிற விஷயங்கள் என்கிட்ட இருக்காது அப்படின்ற சொல்கிறார். அது வந்து இல்லைங்க, நடைமுறைக்கு சாத்தியமானதை தான் நான் சொல்லுவேன்னா, நீங்கள் நடைமுறைக்கு எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ கச்சத்தீவை மீட்போம்னு சொல்றீங்க, அது நடைமுறைக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லை? அது சொன்னார்னா கேட்கலாம். ஆனால் பழைய ஓய்வு திட்டம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத ஆளும் அரசுடைய முன்னாள் நிதியமைச்சரே பிடிஆர் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் வாக்குறுதி சொல்லி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. மாணவருடைய கல்வி கடன் ரத்து பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்க. பல மாணவர்கள் இளைஞர்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. அவனை ஏமாத்திருக்கீங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கட்டுற மாதிரி பேட்டர்ன் கொண்டு வரும்னு சொன்னீங்க. இன்னி வரையும் செய்யவே இல்லை. இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே. இப்போ இதெல்லாம் வந்து பின்பாயின் பண்ணி கேட்குறாருல்ல. அதுக்கு இவர் என்ன செய்யணும்? இல்லை, ஆளும் அரசு செய்யவே இல்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு பண்ணி வைக்கிறாரு. குற்றச்சாட்டு சரி, அதுதான் சொல்றாரு. நான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேன், என் வாக்குறுதியில் அதெல்லாம் இருக்காது, நீங்க எது சாத்தியம் அது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 7 மாதம் கழிச்சு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளிவரும்போது நம்ம பற்றி பேசலாம். ஆனால் இன்னைக்கு அதை சொல்றாரு. இல்லைங்க, இப்போ 200 ரூபாய்க்கு தான் சினிமா டிக்கெட் விற்கணும்னு ரூல்ஸ் இருக்குங்க. நடைமுறையில் அவங்க 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 500 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நான் நடைமுறைக்கு சாத்தியமானதை தான் சொல்லுவேன்னா, இப்போ நடைமுறைக்கு சாத்தியமானதுன்னா இப்போ 1000 ரூபாய் டிக்கெட்டே கவுண்டரில் விற்பீங்களான்னு கேட்குறேன். கரெக்ட், ஓகே. இப்போ என்ன அர்த்தம் இருக்கு? நான் புரிஞ்சுக்கிறேன். நடைமுறைக்கு சாத்தியமானதுன்னா என்ன, 200 ரூபாய்க்கு டிக்கெட் விற்க முடியாது இல்லை சார், நீங்கள் கரெக்ட் சார். இப்போ ஜனநாயக டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு ரிலீஸ் அன்னைக்கு விற்க முடியாது. அதனால அன்னைக்கு 1000 ரூபாய்க்கு இப்பயும் சொல்ல போறியான்னு கேட்குறேன். ஓப்பனாக சொல்ல போறியா? அப்போ இல்லை, இப்போ டிக்கெட் விவகாரங்கிறது அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கா அல்லது தனிப்பட்ட இவங்களை முடிவு பண்ணிக்கிறதா? இல்லைங்க, அதே தாங்க நான் நடிகர்கள். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு அவங்க ஒரு இதை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு வந்து செயல்பாட்டுக்குள்ள இருக்கு. சார் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு சார். முடியட்டுங்க, இந்த ஆட்சி இன்னும் தொடருங்கிற நம்பிக்கையில் அவங்க இருக்கிறாங்க. பல கோரிக்கைகள் நிறைவேறாமல் போனதற்கு பின்பு இந்த அரசினுடைய நிதிநிலையில் ஏற்படக்கூடிய நெருக்கடியை அரசே வந்து பலமுறை விளக்க சொல்லிட்டாங்க. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உறுதிப்படுத்த முடியல, அவங்க வேலையை வந்து உறுதிப்படுத்த முடியாததற்கு எங்கள்கிட்ட பொருளாதார நெருக்கடி இருக்குது, இந்த அரசனால் இயங்க முடியாது இருக்குது, நாங்கள் தேசிய கல்விக் கொள்கையிலேருந்து பல விஷயங்களில் மத்திய அரசு எங்களுக்கு போதிய ஒத்துழைப்பை தரலை அப்படிங்கிறத காரணமாக சொல்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, மத்திய மாநில அரசுகள் இரண்டையுமே வந்து இணையாக கண்டிக்கணும்ல. நீங்கள் வந்து மாநில அரசை மட்டும் கார்னர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் அவர் அதிகமாக பேசியிருக்காரு. இல்லை, இப்போ நீதிமன்றம் கூட சொல்லுது வந்து நீங்கள் எதை கேட்டாலும் வந்து மத்திய அரசு காரணமாக காமிச்சிட்டு இருக்கீங்க, இப்போ உங்கள்கிட்ட நிதியே கிடையாதா, உங்கள்கிட்ட ரெவன்யூவே கிடையாதா, உங்கள்கிட்ட கட்டமைப்பே கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இன்றைக்கி கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு கட்டமாக ஒரு கேள்வியை தமிழக அரசு எழுப்பியிருக்காங்களே. இல்லைங்க, தமிழ்நாடு வந்து தன்னாட்சி பெற்றிருக்கக்கூடிய தனித்து இயங்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லைங்கிற முதல்ல கலை யதார்த்தத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். எல்லாவற்றிற்குமே ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய தயவை இப்போ நீங்கள் நம்மளால் ஏன் நீட்டை வந்து ரத்து செய்ய முடியவில்லை அப்படின்னா, அதுக்கு அதனுடைய அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய இடமாக கல்வி மாநில பட்டியலில் இல்லாமல் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதன் வழியாக மத்திய அரசாங்கத்தில் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதை பேசவே கூடாது, நீ ஏன் நீட்டை வந்து நீ ரத்து செய்யலை அப்படின்னு திமுக மட்டும்தான் நான் கேட்பேன்னு சொல்கிறது பாரபட்சமான அரசியலா அல்லது நீதி சார்ந்த அரசியல்? நீட்டு விஷயம் அப்படின்னா அது வந்து பாரபட்சமான அரசியல் தான். அது 2 பேரும் கேட்கணும். கண்கரண்ட் பட்டியலில் இருக்குது, 2 பேருக்கு அதில் பொறுப்பு இருக்குது, நீங்கள் 2 பேரும் கேட்குறது தான் சரியான விஷயம். ஆனால் மற்ற உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி பேசலாம் இல்லை? அதுக்கு தான் அவங்க வந்து மாநில அரசு வந்து சில தடைகள் இருக்கிறது, எங்களுக்கு அதை நாங்கள் படிநிலையில் அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. பல பிரச்சனைகளில் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா,
இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக 8 மணி நேர வேலை இல்லைங்கிறத முதல்ல சொல்லிட்டு அப்புறம் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன சொன்னார், திரும்ப கூப்பிட்டு இல்லைங்க மக்கள் எதிர்ப்பு வந்ததுனால நாங்கள் மாட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. பல விஷயங்களில் இந்த அரசு காது கேட்காத மாதிரி இல்லாமல் செவிட்டு அரசாங்கமாக இல்லாமல் பல கோரிக்கைகளை செவிமெடுத்திருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை மாநில பல எதிர்க்கட்சிகளாக இருக்கிறவங்க கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்போ கூட ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பது நடைமுறைக்கு இன்னும் வரல. ஆனால் அதுக்கான அழுத்தத்தை கூட்டணி கட்சிகள் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காக மாநிலம் முழுக்க சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துவேன். நான் இந்த சட்டம் ஏற்ற வரைக்கும் நாங்கள் தாவேகா தொண்டர் ஒருத்தன் கூட நாங்கள் வீட்டில் படுக்க மாட்டோம், ஜெயிலுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிங்க பார்ப்போம். இல்லை இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இதைத்தாங்க அண்ணா செய்தாரு. இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிறேன்னு அறிக்கை விடல அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களுக்கு எதிராக நின்று கொண்டு கடுமையான போராட்டத்தை செஞ்சாங்க. இளைஞர்களை திரட்டினாங்க, மாணவர்களை திரட்டினாங்க, துப்பாக்கி சூடு நடந்துச்சு, நூற்றுக்கணக்கான பேர் உயிர் பலியானாங்க. அப்பையும் இராணுவம் வந்தால் கூட அடக்க முடியாது என்று ஒன்றிய அரசாங்கம் பயந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குனதுனால தான் ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு மாநிலத்து மேலே ஒரு மொழியை திணிக்க முடியாத நிலைமையை உருவாக்குனாங்க. வாய் சவுடால் பேசுறதுனாலையோ அறிக்கை வெளியிடுறதுனாலையோ ஒரு அரசாங்கம் யாரை பார்த்தா அச்சப்படாது, தன் கொள்கையை மாற்றிக்கொள்ளாது. அதனால் நான் விஜய் இன்னும் அரசியல் செய்ய தொடங்கலை. அவர் பஞ்சு டைலாக் பேசி சினிமாவில் எப்படி சர்க்கார் படத்தில் எப்படி டைலாக் பேசுவாரா அது மாதிரி ஒரு டைலாக்கை ஓப்பனிங்காக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரே தவிர அவர் இன்னும் கல அரசியலுக்கு வரலைன்னு நான் சொல்கிறேன். கல அரசியல் என்பது போராட்ட அரசியல், மறியல் செய்யணும், நீங்கள் ரோட்டை மறிக்கணும். இப்போ நீங்கள் சாதாரணமாக என்ன செய்யறான், குடிநீர் வரலை, எங்கள் பகுதியில் குடிநீர் வரலைன்னா என்ன பண்ணுறான், ஒரு நூற்றுக்கணக்கான குடத்தோடு போய் சாலையை மறிக்கிறான்ல. போராட்ட களங்களில் மக்களே தேர்வு செய்கிறான்ல. நீங்கள் இவ்வளோ பெரிய படையை வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு எப்போ பார்த்தாலும் நான் இந்த இது மாதிரி நான் அறிக்கை வெளியிடுறேன், எக்ஸ்தலத்தில் சொல்லிட்டேன், அண்ணா ரெட்டை வேடம் போடாத தலைவராக இருந்தார், நான் தான் ஒத்த வேடத்தில் இருக்கிற தலைவராக இருக்கேன் அவருக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை. இது எதுக்குமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா இதை ஏற்கனவே அதிமுக சொல்லிகிட்டு இருக்கு. திமுக அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வதை விஜய் மட்டும்தான் சொன்னார்னா ஆச்சரியப்படலாம். அதைத்தான் பாஜக பண்ணிகிட்டு இருக்கு, அதைத்தான் நாம் தமிழர் கட்சி பண்ணிகிட்டு இருக்கு, அதைத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணி கட்சியே அதான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவங்க எல்லாருக்கும் வராத கூட்டம் இவருக்கு வருது. இது ஒரு பிரம்ம, இதை நான் ஏற்க மாட்டேன். இவருக்கு வேற யாருக்குமே வராத கூட்டம் வர்றது மாதிரியான ஒரு பாவனைகளை இவங்க உருவாக்குறாங்க. கண் கூட எல்லாத்தையும் பார்க்குறோம் செய்தியில். அதாங்க, அதைத்தான் நான் சொல்கிறேன், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்ன்னு சொல்லுவாங்க. தீர விசாரிப்பதும் நீங்கள் தீர விசாரிக்கணும். ஒரு தெரு முழுக்க கட்சிக்காரர்களை, மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களை ஒரு தெரு முழுக்க நிறைத்து விட்டு அந்த வண்டியை நகர விடாமல் பல மணி நேரம் வச்சுக்கிறது மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஒரு ஒத்த தெருவுக்குள்ளே தான் இருக்குன்னு நம்ப வச்சுட்டாங்க. எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுங்கிறது 2026 தேர்தலில் தான் தெரியும். ஏன்னா மதிமுக நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்களா அப்படின்னா? குறைச்சலாம் மதிப்பிடலைங்க, உண்மையை சொல்றேன். வெறும் ரசிகர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பயணம் போனாலும் அவருக்கு கூட்டம் தான் இப்படிதான் வருதுன்னு சொல்றீங்க. விஜய் போனாலும் தான் வருது. ஆளுங்கட்சியினர் வந்தா மட்டும் அவங்க மட்டும் கூட்டம் இயல்பா வந்துருது. அதுல இல்ல, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான், எல்லாருமே செட்டிங் தான் பண்றாங்க. ஆளுங்கட்சியும் செட்டிங் தான் பண்ணுது, எதிர்கட்சியும் செட்டிங் தான் பண்ணுது, இதுவும் செட்டிங் தான். என்னன்னா 2 செட்டிங் இருக்கு. காசு கொடுக்குற செட்டிங் ஒன்று இருக்கு, இலவச செட்டிங் ஒன்று இருக்கு. ஆனா செட்டிங் தான் அது ரெண்டுமே. எல்லாமே மக்கள் தன்னெழுச்சியாக எங்கேயுமே கூடலைங்க. மக்கள் வேடிக்கை பார்ப்பான். ரோட்டில் ஒருத்தர் ஒரு வேட்பாளர் கூப்பிட்டுக்கிட்டே போகிறாருன்னா மக்கள் என்ன செய்வானா, அந்த தெருவில் கடைக்கு போகிறவன், பால் வாங்க போகிறவன், காய்கறி கடைக்கு போகிறவன்ல அட வேட்பாளர் வராராம்ல அப்படின்னு ஒரு சவுண்டை கொடுத்தா இப்படி என்னாந்து பார்ப்பேன். இதுதான் நடந்திருக்கு இயல்புல. தெருவில் ஏற்கனவே நிற்கிறவன் கொஞ்சம் பேர் திரும்பி பார்ப்பான். மிச்சத்தை கட்சிக்காரன் தானே கொண்டு வர்றேன். ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், அங்கே இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்லாம் சேர்ந்து தானே ஒரு 500 பேரை திரட்டிக்கிட்டு வேனில் ஏறு, அதில் ஏறு, இதில் ஏறுன்னு வர்றான். இவன் இளைஞர்களாக இருக்கிறதுனால, சினிமா நடிகராக இருக்கிறதுனால, இவரை பார்க்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டதுனால இவன் ஒரு தன்னெழுச்சியாக கூடுறான். இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இதுதான் தமிழ்நாடு மொத்தமும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்சி அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது பெரிய அபத்தம். அது விசிகா மாநாடு போடும் போதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிறுகனூரில் நடந்த மாநாட்டில் பெரிய திணறல் ஏற்பட்டது. திமுக மாநாடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னவன்லாம் இருக்கான். ஆனால் அது பேசு பொருள் ஆகலை. ஏன்னா அவர் சினிமா நடிகர். இல்லை, நீங்கள் சீமான் மாதிரி பேசுகிறீங்க. அவர் நயன்தாரா வந்தாலும் இப்படி கூட்டம் வரும், அஜித் வந்தாலும் இப்படி தான் கூட்டம் வரும், ரஜினி வந்தாலும் இப்படி தான் கூட்டம் வரும் அப்படிங்கிற அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டீங்க. யார் வந்தாலும் ஒரு கூட்டம் வரும், அது விஜய்க்கு தனியாக ஸ்பெஷலாக வந்த கூட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணா சொல்லுங்க. அஜித் குமார் வந்தால் கூட்டம் வராது, நயன்தாரா வந்தால் கூட்டம் வராது அப்படி நீங்கள் வேணா சொல்லுங்க. கூட்டம் வரத்தான் செய்யும். எல்லாரும் யார் வந்தாலும் வரதான். இல்லை சார், நடிகர்கள் வரதான் செய்யும். அந்த நடிகர் யாரும் அரசியலுக்கு வரல, பட் இவர் அரசியலுக்கு வர்றாரு. இப்போ நடிகர் சூர்யா இருக்கிறாரு, ஒரு வேன் எடுத்துக்கிட்டு நான் மக்களை பார்க்க வர்றேன்
மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு பயணம் போனார்னா அது கூட்டம் வராதா? வரதான் செய்யும். அப்புறம் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்கு சார்? அதாவது சார், மற்றவங்களுக்கு காசு கொடுத்து வர கூட்டம், இவர் காசு கொடுத்தவங்க இயல்பாக வர கூட்டம். இப்போ சினிமாக்காரன வேடிக்கை பார்க்க சூர்யாவோ அஜித்தோ யாரும் அரசியலுக்கு வரல, பட் இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்போ வந்து இதெல்லாம் வாக்கா மாற போது, அதான் மற்ற எல்லா கட்சியும் டிஸ்டர்ப் ஏற்படுத்தி. சரி, இப்போ கமலஹாசன் போய் இன்னைக்கு சாயங்காலம் மெரினா பீச்சில் நிற்கிறாரு, சாயங்காலம் 5 மணிக்கு நிற்கிறாரு, அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எக்ஸல் கமலஹாசன் வந்து இன்னைக்கு வந்து மெரினா பீச் வர்றாரு அப்படின்னு அறிவிச்சிட்டா மெரினா பீச் காலியாக கிடக்குமா? யாருமே வரமாட்டாங்களா? வரதான் செய்யும். அவரை பார்க்க வரமாட்டாங்களா? இல்லை, அது எப்படி எனக்கு புரியலையே. சினிமா நடிகனை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருதுன்னா, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டம் வருதா இல்லையா? ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது, இங்கனக்குள்ளே வந்து ஒரு தெருவை மறித்து ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா ஏன் போலீஸ் போடுறாங்க? அந்த தெரு முழுக்க வேடிக்கை பார்ப்பதற்கு கூட்டம் வருதா இல்லையா? புதுமுகம் நடிக்கிற ஷூட்டிங்கில் கூட கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்க்குறதுக்கு வர்றான். பல ஊர்களில் இருந்து பல பேர் வந்து இந்த ஷூட்டிங் நடக்குதாம்ல அப்படின்னு சொல்லி வர்றான். இது ஒரு வேடிக்கையை பார்ப்பதற்காக வருகிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட்டம். அந்த கூட்டத்தை அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக ஒரே வந்து ஒரு பெரிய தன்னெழுச்சி பெற்று வந்து அவங்க வந்து லட்சியங்களை வந்து மனதில் ஏந்தி கொண்டு களத்தில் போய் நான் செயல்படுத்தாமல் விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமாக பார்க்க முடியாது. கூடுவார்கள், கலைவார். முதல் காட்சிக்கு வருகிற கூட்டம் இருக்குல்லங்க, சினிமா ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது, முதல் காட்சிக்கு ஒரு கூட்டம் வருமா வராதா? ஆனால் அதுவே 3 நாள் கழிச்சு கூட்டம் என்ன ஆகுது? பாதி ஆகுதுல்ல. 4 நாள் கழிச்சு என்ன ஆகுது? கால்வாசி ஆகுது. 5ஆவது நாள் என்ன ஆகுது? கூட்டம் காலியாகுது. தேட்டரில் அப்புறம் 20 பேர் பழையபடி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுதான் இவர் முதல் சனிக்கிழமைக்கு இப்படி கூட்டம் வரும். நீங்கள் 2வது சனிக்கிழமை, 3வது சனிக்கிழமை, 5வது சனிக்கிழமையெல்லாம் பாருங்கள், இதே கூட்டம் தான் வரும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் வர்றேன் விவாதத்துக்கு உங்களோட. எத்தனாவது சனிக்கிழமை இவர் காலியாகிறான்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து இதில் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் எல்லா நாளும் நான் மாலையில் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நான் வந்து இந்த லாட்ஜ் டாக்டர் மாதிரி வார விடுமுறை நாட்களில் வர்றேன்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுது? அரசியல் கட்சியினுடைய பொது வாழ்க்கைக்கான இலக்கணமாக இது எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதனால் வாரம் வந்து ஒரு பொழுதுபோக்குக்கான நடிகனும் பொழுதுபோக்குக்கான ஒரு ஆளாக தான் அவர் சனிக்கிழமை வர்றேங்கிறார். சரி சார், இப்போ விஜயுடைய கூட்டத்தை பற்றி நீங்கள் ஒரு மதிப்பீடு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து சீமானும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி ஒரே டோனில் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டம் வந்து கூறது முக்கியம் இல்லை, அரசியல் தெளிவு வேணும் அப்படிங்கிறாங்க. அதாவது கொள்கையை பாருங்கள், கூட்டத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களால கூட்டத்தை கூட்ட முடியல என்னன்னு தெரியல, கொள்கையை பற்றி இப்போ ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. விஜய்கிட்ட அது இல்லாமல் இருக்குது, அது பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு டோனில் பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 பேரும் இருவேறு கருத்துக்களை சொல்கிறாங்க, அதனுடைய பொருள் ஒன்றா இருக்குது. அப்படி வேணால் சொல்லுங்கள். 2 பேரும் ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு சொல்கிறது மூலமாக பெரியாரை இழிவு கொடுத்துக்கிற சீமானையும் பெரியார் கொள்கையை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறவரையும் சமதளத்தில் கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. முதல்ல இந்த விஷயத்தில் 2 அரசியல் தலைவரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது உண்மை தான். அது இப்போ நீங்கள் மழை வெள்ளம் இருக்குது பயங்கரமாக வந்து இந்த ஆற்றங்கரை கிராமங்கள்லாம் என்ன ஆகும்னா, கடுமையான வெள்ளம் வரும்போது அப்படியே புரண்டுக்கிட்டு வரும், எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு குப்பை கூலம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வரும். சில நேரம் டெட் பாடி நம்ம மிதந்து வரும். அப்புறம் நாள் ஆக 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 என்ன செய்யும்னா, அந்த வெள்ளம் வந்து அந்த மண்ணெலாம் இப்போ கரைச்சிக்கிட்டு வந்த மண்ணெலாம் குறைஞ்சி தெளிஞ்ச நீரோடைய மாறுறதுக்கு நிறைய நாள் ஆகும். முதல் கட்டமாக ஒரு நடிகன் தெருவில் வந்து நிற்கும் போது ஏற்படுகிற ஒரு கரை புரளுகிற வெள்ளத்தை நம்ம பார்க்குறோம். இது தெளிஞ்ச நீரோடையாக இருக்குல்ல, அப்போ தான் அந்த நீரை பயன்படுத்த முடியும், நன்னீராக பயன்படுத்த முடியும். அது குடிக்கிறதுக்கோ அல்லது வேறு வந்து விவசாய பயன்பாட்டுக்கோ அந்த நீர் எப்போ பயன்படும்னா, இந்த முதல் கட்டத்தை இதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க, அப்புறம் தான் அதை பயன்படுத்துவாங்க. அது மாதிரி இது பயன்பாடுக்குரிய கூட்டம், இது சமூகத்துக்கு பயன்படுகிற கூட்டம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகருவதற்கான எந்த முன்முயற்சியுமே அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா ஒரு கட்சியை வந்து அரசியல்படுத்துவதற்கு ஆளுமை மிக்க தலைவர்களாக உருவாக்கு. நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் அண்ணா காலத்தில் ஒவ்வொரு பகுதி சார்ந்த தலைவர்களை அண்ணா பிரபலப்படுத்துவார். அண்ணா பிரபலமாக இருப்பார். ஆனால் ஒரு பகுதிக்கு போகும்போது ஒரு சாதாரண மாணவர், கல்லூரி மாணவராக இருந்து பார்த்தா கட்சிக்கு வந்திருப்பார், ஆர்வ கோளாறு மாதிரி வந்திருப்பார். அவர் கையை பிடிச்சி அண்ணா வந்து என்ன செய்வார், ஜீப்பில் ஏறும்போது அல்லது மேடையில் ஏறும்போது அவரை மக்களுக்கு அடையாளப்படுத்தும். இப்போ நீங்கள் திருச்சிக்கு போனார்ல விஜய், யாராவது திருச்சி பகுதி சார்ந்தவனை ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை அதே வண்டியில் மேலே ஏற்றி இவர் தான் திருச்சிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பாடு ஏன் அவர்கிட்ட இல்லை? ஒரு அரசியல் அறிமுகம் ஏன் அவர்கிட்ட இல்லை? தன்னை மட்டுமே முதன்மைப்படுத்துகிறாருங்க. நீங்கள் ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தையும் பேச ஆரம்பிக்கும் போது இப்படி கையை காட்டாமல் விட்டுட்டாருங்கிறதுனால நின்றுக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா அவங்க பூரா? அப்புறம் இவங்க சொல்கிறாங்க மன்னர் பரம்பரையை ஒழிக்க போகிறேங்கிறாங்க. இது மாதிரி நீனும் மன்னர் தானே, நீனே வாரிசு அரசியலில் தான் வந்திருக்க. உங்கள் அப்பா டைரக்டர் ஆனால் நீ நடிகனாக இருக்க, அந்த பாப்புலாரிட்டி வச்சு இப்போ அரசியலுக்கு வந்திருக்க. அதனால் இது அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம்ங்கிறதுக்கு எந்த நெறிமுறைகளையும் அவங்க பின்பற்றலை. ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸ் இருக்குல்ல,
அது எதையுமே அவங்க பின்பற்றலை. அதனால் இது அரசியலாக மாறாது என்பதற்கு ஒவ்வொரு பகுதியிலையும் மக்களுக்கான ஆட்களை நீங்கள் வந்து அடையாளப்படுத்தணும். அதிலே தெரியலையே. எல்லா இடத்துலையும் விஜய்னா இப்போ விஜய் வந்து தெருவாக வருவாரா? ஒவ்வொரு வீட்டு பிரச்சனைக்கு ஒரு வருவாரா? எங்கள் தெருவுக்குள்ளே சாக்கடை அடைச்சிக்கிருச்சு அப்படின்னா விஜய் கட்சிக்காரன் வருவானா? விஜய் வருவாரா? அவனை மக்களுக்கு அடையாளம் காட்டணும்ல. இப்போ அரசியல் தெரியலேன்னு தானே அர்த்தம். எனவே ஒரு காட்டு வெள்ளம் மாதிரி இவர்கள் வருகிறார்களே தவிர இவர்கள் பயன்படுகிற ஒரு இடத்துல நோக்கி ஒரு நகரவே இல்லை. இது வந்து ஒரு வேடிக்கை வினோத நிகழ்ச்சியாக பார்க்கலாமே தவிர இதன் மூலமாக எந்த பயனும் கிடையாது. ஏன்னா வாழ்நாள் முழுக்க இந்த கட்சிக்காரன் என்பதற்காக வாழ்ந்தவர் பல பேர் இருக்கான். ஒரு பைசா கூட தன் வாழ்நாளில் எந்த பலனையும் அனுபவிக்காமல் நான் பக்கா டிஎம்கேக்காரங்க, நான் ஒரு கம்யூனிஸ்ட்டுங்க, நான் வந்து ஒரு பக்கா ஏடிஎம்கேக்காரங்க என்று பல பேரை நான் பார்த்துருக்கேன். நான் காங்கிரஸ்காரங்க, கதரை தவிர வேறு எதுவும் உடுத்த மாட்டாங்க, நான் வந்து காமராஜர் பற்றாளருங்க அப்படி சொன்ன எத்தனையோ கட்சிக்காரர்கள். அவன் தான் கடைசி வரைக்கும் அந்த பயணத்தில் நிலைத்து நீடிப்பானே தவிர வேடிக்கை பார்க்க வந்தவங்களாம் விலகி ஓடி. உங்களோட எக்ஸாம்பிளில் நீங்கள் வந்து எம்ஜிஆர் பேர் குறிப்பிடவே இல்லை. அந்த லிஸ்ட்டு ஒரு விஜய் வந்துடுவாரோ, அதனால் அவர் பேர் தவிர்த்துட்டீங்களோ? நான் அவரோட அரசியல் இன்றைக்கும் சஸ்டைன் ஆகிட்டே தான் இருக்குது. ஏங்க எம்ஜிஆர் வந்து அவருக்கென்று தனித்த தத்துவம் கிடையாது. ஃபஸ்ட்டு விஜய் கோட்பாடு கிடையாது, அவருக்குன்னு ஒன்றும் கோட்பாடு கிடையாது. அவருக்கு இருந்த இமேஜ் தான் பிம்ப அரசியல் தான். அந்த பிம்ப அரசியல் விஜய் செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. சிம்பிளாக அதாவது அந்த பிம்ப அரசியலுக்குள் ஒரு நம்பகத்தன்மை இருந்தது. விஜயிடம் அந்த நம்பகத்தன்மை இன்னும் உருவாகவே இல்லை. எப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் விஜயகாந்தை கூட அதை சேர்த்துக்கிறேன். விஜயகாந்தை நம்பி போனான் ஒரு ரசிகன் இருக்கான். விஜயகாந்த் வாசலுக்கு போனான். அவன் வந்து நான் பையன் தொலைச்சிட்டேன், ஊருக்கு போக முடியலை, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலை அப்படின்னு போய் விஜயகாந்தோட ஆஃபீஸ் வாசலில் போய் நின்றுட்டான்னா அவனை நேரடியாக அவர் சந்திக்க முடியும். ஃபஸ்ட்டு விஜயகாந்தை நேரடியாக அவன் சந்திக்க முடியும். அவனை சாப்பாடு போட்டு அவனுக்கு பணம் கொடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற இந்த பிரச்சனை உண்மையாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஆள் வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த பணத்தை கட்டி ரசீது வாங்குற வரைக்கும் ஆள் வச்சுருப்பாங்க. அப்பா அவன் வாழ்நாளில் அதை மறக்க மாட்டான். கல்விக்கு ஒரு உதவி செஞ்சார், இந்த கொடை செய்தார் அப்படின்னு மறக்க மாட்டான். அது மாதிரி விஜய் வீட்டு வாசலில் போய் நின்றா கதவையாவது திறப்பாங்களா? சாப்பாடு போட வேணாம், அவன் உதவியெல்லாம் செய்ய வேணாம், கதவு திறக்கப்படுமான்னு மட்டும் நீங்கள் எனக்கு கேட்டு சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்ல விஜயகாந்துக்கோ எம்ஜிஆருக்கோ வந்து அதில் விளம்பரமாக பண்ணிட்டாங்க. விளம்பரம் இல்லைங்க, அவங்க ஆழ்மன உணர்வு அது. நீங்கள் அது விளம்பரம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் ஒரு பெரிய அரசியல் தத்துவத்தின் பிரதிநிதியாக பார்க்கல. ஆனால் அவர்கள் ஒரு கொடையாளிகளாக இருந்தார்கள். சக மனிதர்கள் மேலே அவங்க பேரன்பு கொண்டு பல பேருக்கு உதவி புரியவர்களாக அவங்க இருந்தாங்க, மனிதாபிமானம் மிக்கவர்களாக இருந்தாங்கிறது மறுக்க முடியாத விஷயம். இப்போ விஜய் கிடையவே கிடையாது. விஜய்கிட்ட விஜய் கட்சியினுடைய சேர்ந்த ஸ்போக் பர்சன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நிறைய விஷயங்கள் வந்து விளம்பரம் தான் இல்லை தவிர செஞ்சுட்டு இருக்காரு. கல்விக்கு செய்கிறாரு, மற்ற போட்டமான பொய். அவர் எந்த உதவியும் யாருக்குமே செய்ய மாட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவர் கேரவனை விட்டு வெளியில் வர மாட்டார், யாரோடையும் பழக மாட்டார், கை குலுக்க மாட்டார். அவர் கரெக்டாக நடிச்சுட்டு டக்குன்னு போய் உள்ளே போயிடுவார். அவர் ஆலண்டா பிசாசு, மனுஷவாடம் ஆகாமல் வாழ்ந்தவர். அவர் யாரோடையும் எந்த உறவும் கொண்டாடியவர் கிடையாது, யாரையும் புதியவர்களை அறிமுகப்படுத்தியது கிடையாது, யாருக்கும் எந்த உதவியும் அவர் செஞ்சது கிடையாது. விஜயை பொறுத்த வரையில் காதல் படமாக நடித்து கல்யாண மண்டபமாக கட்டின செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். அவரால் எந்த பயனும் யாருக்கும் விளையாது. அவருக்கு பெரிய ஒரு அதீதமான பணங்கள் சேர்ந்து விட்டது, அளவுக்கு மீறிய புகழ் சேர்ந்து விட்டது, கணக்கு வழக்கு இல்லாத ஒரு சூழல் வந்து விட்டதுங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய இயல்பில் ஒரு எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய பண்போ விஜயகாந்த் இருக்கக்கூடிய பண்போ சுத்தமாக கிடையாது. இதை அவர்கிட்ட பழகினவங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. சார் வந்து மாணவர்கள்லாம் கூப்பிட்டு 10வது முடிச்சவங்க 12வது முடிச்சவங்க எப்போ செஞ்சார்? கட்சி ஆரம்பிப்பதற்கான முன்னோட்ட காட்சியாகத்தான் செஞ்சார். சூர்யா மாதிரி எந்த பிரதிபலனும் இல்லாமல் அவர் செய்யலை. சூர்யாவுக்கோ கார்த்திக்கோ சிவகுமார் குடும்பத்தில் யாருமே எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும் கனவோடையெல்லாம் அந்த உதவியை செய்யலை. அவங்க உண்மையாகவே மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், மாணவர்களுக்கு, எளிய மாணவர்கள், ஏழை. ஏன்னா அவர் சிவகுமார்லாம் ரொம்ப பின்தங்கிய ஒரு சூழலிருந்து வந்தவர். அதனால் அப்படி செய்யணுங்கிற ஒரு அற உணர்வு சார்ந்து அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அவர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். ரிட்டன் இல்லாமல் சில பேர் பணக்கார வீட்டுக்கு போய் 10 பையன் செயின் எடுத்து போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு, அப்போ தான் 20 போடுவாங்கன்னு செய்வாங்க. அது மாதிரியான ஆளுங்க இவங்கெல்லாம். எல்லாம் ஒரு நாளும் அரசியலில் வெல்ல முடியாது. ஆளும் திமுக அரசு விஜய்க்கு கொடுக்குற ரிப்ளை புரிஞ்சிக்க முடியுது. சீமான் ஏன் விஜய்க்கு இந்த அளவுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு, ஏன் வந்து இந்த அளவுக்கு எதிர்க்கிறார்? ரெண்டு பேருமே 2K கிட்ஸை குறிவைத்து, புதிய இளைஞர்களை குறிவைத்து அரசியல் நடத்துகிறவங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரும்பான்மை கூட்டத்தை சீமானே விரட்டி விட்டார். அவர் கட்சியில் இருந்தவனை எல்லாரையுமே ஆளைப்பூரா விரட்டி விட்டார், விவரமான ஆளைப்பூரா விரட்டி விட்டார். கொஞ்சம் பேர் விவரம் இல்லாமல் அங்கேயும் அணில் குஞ்சு மாதிரி தான், அங்கேயும் சும்மா புலி இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி வச்சிருக்கிறார். அவன் பூரா பூனை குட்டியாக இருக்கான். அவங்க கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்காங்க, மியா மியாவும் கத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களில் கொஞ்சம் பேரை இந்த அணில் கூட்டம் பறித்து கொண்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க 2 பேருக்குள்ள. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா,
சீமான் முன்னெடுக்கிற தமிழ் தேசியம் என்பது இதற்கு முந்தைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய முன்னத்தியர்களாக இருக்கக்கூடிய எந்த தமிழ் தேசியவாதியுமே பெரியாரை தமிழ் சமூகத்துக்கு பகைவன்னு சொன்னவர் கிடையாது. திராவிடம் தான் நம்மளை வீழ்த்துச்சுன்னு யாருமே சொன்னது கிடையாது. இதெல்லாம் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் பேசாத ஒரு டுபாக்கூர் தமிழ் தேசியத்தை சீமான் உருவாக்கிட்டார். அதே மாதிரி திராவிட கொள்கையை பூரா எடுத்து வச்சுக்கிட்டு, திமுக கொள்கையை எடுத்து வச்சுக்கிட்டு, அண்ணா திமுகவுடைய தலைமையுடைய அந்த எம்ஜிஆருடைய போட்டாவை மட்டும் அப்படியே நைஸாக எடுத்து வச்சுக்கிட்டு, நான் தான் உண்மையான திராவிட கட்சி, உண்மை. அப்போ கூட இன்றைக்கி கூட அண்ணா பிறந்த நாளுக்கு சொல்லும்போது திராவிடத்தின் பேரால் இரட்டை வேடம் போடாதவர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இவர் அந்த இரட்டை வேடம்லாம் போடுறக்கா வந்திருக்கிறார். அதனால் இவர் சீமான் ஒரு போலி தமிழ் தேசியவாதினா விஜய் ஒரு போலி திராவிடவாதி. அதனால் 2 போலிகளுக்குள்ளே சண்டை நடக்குது. 2 பேருமே டூப்பு தான். டூப்புக்குள்ளே ஒரு பெரிய சண்டை நடக்குது. யார் பெரிய டூப்புன்னு மக்களுக்கு தெரியும், யார் டூப் அடிக்கிறாங்க. நல்ல சார், விஜயோடைய அரசியல் பற்றி விரிவாக உங்களோட கருத்தில் வழங்கினீங்க. விஜயோடைய அடுத்த கட்ட அரசியலை பொறுத்து இருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.